பைபிளும் நியூஸ் பேப்பரும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். மத்தேயு 6வது அதிகாரம் 19-20 வசனங்கள். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், இங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, இங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். இந்த பூமியில பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு பெண் எம்பி டெல்லியில தமிழ்நாடு இல்லத்திலிருந்து முக்கியமான சாலை, தூதரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கிற சாலை, இன்னொரு பெண் எம்பியோட காலையில் நடைப்பயிற்சிக்கு போயிருக்கிறாங்க. அப்போ ஒருத்தன் ஸ்கூட்டரில் வந்து ஹெல்மெட் போட்டுட்டு வந்து அவங்க கழுத்தில் இருந்த 4 சவரன் தங்கச் சங்கிலியை பறிச்சுட்டு ஓடிட்டான். மெல்ல தான் போனான், சாதாரணமாக தான் போனான். நாங்கள் கத்தணும், யாரும் சிலர் இருந்தாங்க அதில் சாலையில், யாரும் உதவிக்கு வரல. அப்புறம் பக்கத்தில் இருக்கிற நடமாடும் காவல்துறை வாகனம், போலீஸ் பேட்ரோல் வாகனத்தில் வந்து நாங்கள் சொன்னோம், உங்கள் பேரையும் உங்கள் நம்பரையும் கொடுத்துட்டு போங்க, நீங்கள் போய் விரட்டி பிடிங்கன்னுலாம் சொன்னோம். நீங்கள் உங்கள் வாக்கி டாக்கியில் சொல்லுங்கள், ஒயர்லெஸில் சொல்லுங்கள், அவனை பிடிக்கலாம், எங்கேயாவது பிடிச்சிடலான்லாம் சொன்னோம். அவங்க அதை நீங்கள் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுங்க, உங்கள் பேரையும் நம்பரையும் கொடுத்துட்டு போங்கன்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பெரிய தலைவர்களிடத்தில் நாங்கள் புகார் கொடுத்து, பாராளுமன்ற சபாநாயகரிடத்தில் புகார் கொடுத்துருக்குறோம். என்னுடைய துணி கொஞ்சம் கிழிஞ்சிடுச்சு, அவன் செயினை பிடிச்சி இழுக்கும்போது கழுத்தில் ஒரு சின்ன காயம். ஒருவேளை ரொம்ப வேகமாக இழுத்திருந்தால் எனக்கு உயிர் கூட போயிருக்கும்னு அந்த பெண் எம்பி சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பெண் எம்பிக்கு இந்தியாவிலேயே 140 கோடி மக்களுக்கு ஒரு 800 எம்பி, அந்த அளவில் தான் எம்பி இருக்காங்க. 800 பேர் அப்படின்னா அவங்க கோடியில் ஒருத்தர்னு சொல்லலாம். அதுவும் நாட்டினுடைய தலைநகரத்தில் தூதரகங்கள் அமைந்திருக்கிற சாலையில், அதுவும் அங்கே போலீஸ் வந்து மத்திய அரசினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குது. டெல்லி போலீஸ் வந்து மாநில அரசின் கீழ் இல்லை, அது மத்திய அரசினுடைய நேரடி கட்டுப்பாடு. மத்திய அரசின் கீழ் இருக்கிற போலீஸால் தடுக்க முடியல, நடவடிக்கை எடுக்க முடியலன்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் ஒரு 4 சவரன் தங்கத்துக்கு, 32 கிராம் தங்கத்துக்கு தலைநகரத்தில் மையப்பகுதியில் ஒரு எம்பியின் கிட்ட இருந்தாலும் அதற்கு பாதுகாப்பு இல்லை. இந்த பூமியில் நாம் எதையாவது சேர்த்து வைக்கிறதுன்றது ஒரு 20% வரை எதிர்காலத்துக்காக சேமிக்கலாம் அதிகபட்சம். இது பைபிளில் இருந்து நான் தெரிந்து கொண்டது. அதிகபட்சம். மற்றபடி நாம் பரலோகத்தில் தான் சேர்த்து வைக்கணும். பரலோகத்தில் எப்படி சேர்த்து வைக்கிறது? ஊழியங்களுக்கு கொடுப்பதன் மூலம், ஏழைகளுக்கு இறங்குவதன் மூலம், விசுவாசிகளுக்கு கொடுப்பதன் மூலம் அது பரலோகத்தில் டெபாசிட் பண்ணப்படுகிறது. நமக்கு தேவையான போது அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதைத்தான் இயேசு அப்படி சொன்னார். இயேசு சொன்னார், இங்கே திருடர்கள் திருடுவார்கள் என்று அவர் சொன்னார். அதே போல துருப்பிடிச்சிரும் அப்படின்னு சொன்னார். இயற்கையினுடைய அழிவுகள். ஒரு நீதிபதி 100 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கி தன்னுடைய வீட்டில் ஒரு அவுட் ஹவுஸில் ஒரு அறையில் வச்சிருந்தாரு. வெளியூருக்கு போனப்போ தீ விபத்து ஏற்பட்டு விட்டது. தீயணைப்பு படை வந்து அந்த அறையை உடைச்சி தண்ணி ஊற்றி தீயை அணைச்சாங்க. பார்த்தா 100 கோடி ரூபாய் அங்கே கண்டெடுக்கப்பட்டது. இப்போ அவரை பதவியிலிருந்து நீக்குவதற்காக பாராளுமன்றத்தில் தீர்மானம் தாக்கல் செய்திருக்கிறார்கள். 100 கோடி ரூபாய் எரிஞ்சு போச்சு தீ விபத்தில். அதனால பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்தா அதுக்கு அழிவு இல்லை. நமக்கு எப்போ தேவையோ அது வந்துக்கிட்டே இருக்கும். ஆமென்.